يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு அவனை நெருங்கி இருக்கின்றோம் என்பதற்குண்டான ஒரு அளப்பெரிய ஒரு அழகான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது துஆ என்கின்ற பிரார்த்தனை. துஆ என்கின்ற பிரார்த்தனை. அத்துஆ ஹுவல் இபாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஆ அப்படிங்கிறதே வணக்கம் தான்ப்பா. வணக்கத்துல ஒரு அங்கம் தான் துஆ என்கின்ற பிரார்த்தனை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். ஆமா, நாம பல மக்கள் என்ன செய்யறாங்க, தொழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். தொழுகையில பெரும்பாலும் பிரார்த்தனை வந்துருது, அதை மாற்று கருத்து இல்ல. ஆனா நமக்கு தேவையான, நமக்கு ஆசிரியத்திற்கு வேண்டிய இன்மை மறுமை நலவுகளை உள்ளடக்கிய பிரார்த்தனைகளில் எத்துணை பிரார்த்தனைகளை நாம அன்றாடம் செய்து கொண்டே வருகின்றோம். அரபுல சொல்லி தரப்பட்டிருக்கு, அரபுல இருக்குது. மனப்பாடமும் என்ன செஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். மரணம் செய்துவிட்டு பல நேரங்களில் அதனை நாம் ஓதுகின்றோம், பல நேரங்களில் அதனை நாம ஓதுவது கிடையாது. சரி, மனப்பாடமே பண்ணாதவருடைய நிலை என்ன அப்படின்னா, நிச்சயமாக கண்டிப்பாக தனக்கு தெரிந்த மொழி, அதாவது தாய்மொழியில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக தன்னுடைய தேவைகளை கேட்பதற்கு நாம பணிக்கப்பட்டிருக்கின்றோம். நமது தேவைகளை முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல நாம கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்ன அஅஜஸன் நாஸி மன் அஅஜஸ ஃபி துஆ. இன்ன அஅஜஸன் நாஸ், மக்களிலேயே இயலாதவன் யார் தெரியுமா? மன் அஅஜஸ ஃபி துஆ. இறைவனிடத்தில் செய்யப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் யார் இயலாதவனாக ஆகிவிட்டானோ, துஆவே செய்யாம இருந்துகிட்டு இருக்கானோ, அவன் தான் மக்களிலேயே எனது பலகீனமானவன், இயலாதவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப நாம அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், உடல் தனாத்திரம் இருக்கின்றது. நான் இயலாதவன், நீ இயலாதவன் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, யாருமே நம்மள சொல்லிடவே முடியாது. அப்படின்னா அப்ப இந்த துஆவினுடைய விஷயத்துல நாம பொதுபோக்காக இருந்துவிட்டு, துஆவே அல்லாஹ்விடத்தில் செய்யாமல் இருந்துவிட்டு நாம முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு முழுமையாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா துஆவினுடைய விஷயத்தில் நாம பலகீனமானவர்களாக, இயலாதவர்களாக ஆகிவிட்டோம். யாரு துஆ செய்ய மாட்டாங்க, யார் துஆ செய்ய மாட்டாங்க அப்படின்னா, யாருக்கு எவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கின்றதோ அவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க, துஆ செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெருமை இருக்கக்கூடிய மக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நானே செய்வேன், நான் தான் எல்லாம், ஏன்னா எல்லாரும் என்ன என்ன செய்ய வந்து கேட்கணும், எல்லாரும் என்ன வந்து கேட்கணும் அப்படின்னா அது அல்லாஹ் மட்டும் தான் உரித்தானது. அதனாலதான் என்னது, பெருமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஏன்னா இப்போ இங்க ஒருத்தன் கேட்காம இருக்கான் அப்படின்னா, இங்க உலகத்துல ஒருத்தன் கேட்காம இருக்கிறான் அப்படின்னா, அவன் அல்லாஹ்வின் தரக்கூடிய அந்த செல்வங்களை, அல்லாஹ் தான வாரி வழங்கக்கூடிய வஸ்துக்களை இவன் அதனை கேட்டு பெறுவதற்கு இயலாதவனாக ஆகிவிட்டான். அது வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிட்டு இருக்கான், அவன் இருந்துகிட்டு இருக்கான் என்பதாக அர்த்தமாகிவிடுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற நம்பிக்கையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் எப்படி பிரார்த்தனை செய்யணுமா, அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்யணும், நாம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். சரியா? வஅலமு, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லஹ். எவரினுடைய உள்ளம் பராக்காக இருக்கின்ற நிலையில் பிரார்த்தனை செய்கின்றாரோ அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது? அதாவது இது ஒரு நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். நாம அல்லாஹ்விடத்துல நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு என்ன செய்யறோம், நன்கு தெரிந்த நிலையில் தான் துஆ செய்ய வேண்டும். சரியா? நாம் அல்லாஹ்விடத்தில் இதனை வேண்டுகின்றோம் அப்படின்ட்டு நன்கு அறிவு இருக்கக்கூடிய, புத்தி கூர்மை இருக்கக்கூடிய, அதோடு உள்ளமும் புத்தியும் உடலும் அதோடு நாவும் வார்த்தையும் என்னது அதோடு சம்பந்தப்பட்ட என்ன செய்யணும், துஆவுல எல்லாமே ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா உள்ளம் வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கு, வாய் மட்டும் என்ன செய்து என்னத்தையோ கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக துஆவாக ஆக்கப்படாது. அவ்வாறு அவன் கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை இருக்கின்றார்கள். இது ஒரு உதாரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, தொழுகிறோம், தொழக்கூடிய நேரத்துல பல துஆக்களையும் திக்ர்களையும் நம்ம என்ன செய்யறோம், ஓதுகின்றோம். இப்ப துஆவும் திக்ரும் தொழுகையில என்ன செய்யறது, உள்ள என்ட்ராயிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தொழுகைக்கு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா
நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க தொழ வேண்டாம். எது நஃபிலான வணக்கங்களை என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம். அப்போ பருவான தொழுகைகளை நாம தொழும் போது கண்டிப்பாக தூங்காமல் விழித்திலிருந்து எனது நன்கு புத்தி புறப்படக்கூடிய விதத்துல தான் என்ன செய்யணும், நாம அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இப்போ நீங்க உங்களுக்கு தூக்கம் மிகைத்தது அப்படின்னா, ஏன் அது எச்சரிக்கை ஊட்டப்படுது அப்படின்னா, நபிசுல்லாஹுடைய மனைவிமார்களே பள்ளிவாசல்ல ஒவ்வொரு கூரையிலையும் கப்பலிலையும் என்ன செஞ்சாங்க, கயிறை கட்டிக்கிட்டு அவர்கள் தக்பீர் கட்டி என்ன செஞ்சாங்க, அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். என்ன சஹாபா பெருமக்கள் சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்ற பொழுது நபிசுல்லாஹு இது என்ன கயிறு அப்படிங்கிறாங்க. இது வந்து இவரு நின்று தொழுவாரு, திடீர்னு தூக்கம் வந்தா அவர் என்ன செய்வாரு, மயங்கி விடாம இருக்கிறதுக்கு அந்த கயிறு அவரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்றாங்க. அப்ப நபிசுல்லாஹு ஒருத்தருக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா, தூக்கம் முயற்சிது அப்படின்னா, எந்த வணக்கத்தை பத்தி பேசுறேன், இரவு நேரம் வணக்கத்தை பத்தி என்ன செய்யணும் பேசுறேன். அப்போ அவர் என்ன செய்யட்டும், தூங்கட்டும், கொஞ்ச நேரம் என்ன செய்யட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். அதற்கு பிறகு உடல் ஆரோக்கியமான பிறகு என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்ப இதற்காக வேண்டி இது நமக்கு இந்த எச்சரிக்கை தரப்பட்டிருக்கு அப்படின்னா, நபியவர்களே சொல்றாங்க, அதாவது ஒருவருக்கு அவருடைய தொழுகையில் தூக்கம் மிகைக்கின்ற பொழுது அவர் என்ன ஓதுகின்றார் என்பது அவருக்கு தெரியாமலேயே போய்விடும். அவர் என்ன செய்யலாம், ஒண்ணே தனக்கு ஆதரவா கேட்கலாம், அல்லது தனக்கு எதிராக கேட்டுவிடலாம். தனக்கு எதிராக கேட்கிறேன்னா என்னது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இவ்வுலகிலேயும் வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலேயும் நலவைத்தா அப்படின்னு கேட்கிறவங்க என்ன செய்யறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா லா ஹஸனத்தன் அப்படிங்கறத, அல்லது மா ஹஸனத்தன், எனக்கு ஹஸனா வேண்டாம், எனக்கு நன்மை தேவையில்லை அப்படின்னு துஆ கேட்டாங்க. ஒரு எழுத்துனா லாவோ மாவோ போட்டு விட்டு அது என்ன ஆயிடும், இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தர ஆரம்பிச்சோம். அப்போ தெரியாம ஒரு வார்த்தை கூறினாலும் சரி, அல்லது இருக்கப்படக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை கட் பண்ணி எடுத்தாலும் சரி, அங்கு பொருள் மாறிவிடும். பொருள் மாறிடுச்சு அப்படின்னா, அப்ப நீ என்ன ஓதுற அப்படின்னு உனக்கே தெரியாமல் ஆகிவிடும். அப்போ உனக்கு எதிராக என்ன செய்யலாம், கேட்டு விடலாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையுடைய நேரத்துல நீ இருக்க அப்படின்னா, உனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீ முதல்ல தூங்கிடு, அதற்கு பிறகு நீ என்ன செய்ய தொழுது. அவன் எதுக்கு நமக்கு சொல்லி தரப்படுது அப்படின்னா, அதாவது பொதுபோக்காளன், பொதுபோக்காக இருப்பது, அல்லது நமது சிந்தனையிலிருந்து கொஞ்சம் மாறி வேறு எதனையோ யோசித்துக் கொண்டு என்ன செய்யறது, இந்த வேலையை செய்வது. அதனால உள்ளத்துக்காரர்களினுடைய துஆ அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கின்றது. அப்ப பொதுபோக்காளர்கள், ஏனோதானம் என்று கேட்கக்கூடியவர்கள், இதுதான் கேட்கணும் அப்படின்னு தெரியாமலே என்ன செய்யுது கேட்கக்கூடியவர்கள், அவங்க கண்டிப்பாக என்ன செய்யட்டும், நாம என்ன கேட்டுக்கிட்டோமோ அப்படின்னு உணர வேண்டும். உணர்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் இதுதான் நம்ம கேட்கிறோம், இதுதான் நம்ம வேண்டுவோம் அப்படின்னு என்ன செய்யட்டும், அல்லாஹ்விடத்துல கேட்கட்டும் அப்படின்னு நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி வச்சிருக்கான், நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கான், அதே மாதிரி செல்வ செழிப்பான ஒரு நிலையில வச்சிருக்கான். அப்போ சிரமமான ஒரு நோயுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்து அப்பாற்பட்டவர்களாக நம்ம பெரும்பான்மையான மக்கள் என்ன செஞ்சிருக்கோம், இருந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் நாம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரியா? எந்த நிலையில, சந்தோஷமாக இருக்கின்ற நிலையில், செல்வ செழிப்பில் இருக்கின்ற நிலையில், என நோய் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் நாம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆவின் மூலமாக நெருங்க வேண்டும். ஆனா நம்மள சில மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கஷ்டமான, அதாவது சந்தோஷமான நிலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுல என்ன செய்யறது கிடையாது, அல்லாஹ் நினைக்கிறது கிடையாது, துஆ செய்யறது கிடையாது. ஏன் கேட்டா நான் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு என்ன செய்யறது, நினைப்பது. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும், அல்லது நோய்வாய்ப்படலாம், அல்லது விபத்துக்கள் ஏற்படலாம், அல்லது பொருளாதாரம் பின்தங்கிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இப்படி ஆயிட்டு, இப்படி மாட்டிக்கிட்டா, இப்படி நான் இதுல இருந்து மீளுவேன் அப்படின்னு என்ன செய்யறது, புலம்ப வேண்டியது. அவன் அந்த மாதிரி, அதாவது நல்லா இருக்கிற நிலையில இறைவனை நினைக்கிறது கிடையாது. அதே மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக என்ன செய்யறது, சல்லா விரிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்ப இவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்க போனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸர்ரஹு ஐ யுஸ்தஜீபு அல்லாஹு லஹு இந்த ஷிதாதி வல் கர்ப், சிரமமான காலகட்டத்திலேயும் கஷ்டமான காலகட்டத்திலேயும் அல்லாஹ் தஆலா உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ பிரியப்பட்டால், சிரமமான காலகட்டத்துல என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய் என்று சொன்னால், மகிழ்ச்சியான காலகட்டத்திலே அவர் தனது பிரார்த்தனையை அதிகரிக்கட்டும். மகிழ்ச்சியான காலகட்டத்தில் அவர் தனது பிரார்த்தனையை செய்யட்டும், அதிகரிக்கட்டும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் என்ன செஞ்சாங்க, மாட்டிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க, துஆவை செய்தார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் கேட்டுட்டே தான் இருந்தாங்க. சரியா? கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணிட்டான். சரியா? இப்போ இவங்க சிரமமான ஒரு காலகட்டத்துல இருந்துகிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்க, அல்லாஹ் ரிலீஸ் பண்ணிட்டான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரோக்கியமாக ஊரில பூமியில
நன்கு எனது திரகாத்திரமாக இருக்கின்ற சூழ்நிலையில், கஷ்டம் இல்லாத காலகட்டத்திலேயும் இந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி வந்தார்கள். ஏன்னா ذிக்ர்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள், அரிசி சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அரிசி சுற்றி வரக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, இவங்க ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது கேட்ட இந்த துஆவை அவரினுடைய நாவிலிருந்து, அவரினுடைய வார்த்தையிலிருந்து அந்த சொல்ல என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் கேட்டு இருக்கின்றார்கள். அப்போ இது அல்லாஹ்வுல நல்ல முறையில இருக்கும் போது அல்லாஹ்விடத்தில் இவங்க துஆ செஞ்சிருக்காங்க. அதுல மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, சிரமத்துல எனது தண்ணீரில் நீரினுடைய வயிற்றிலே இருக்கின்றார்கள். அப்போ அதாவது கடலின் பக்கம் வலம் வரக்கூடிய மலக்குமார்கள், ذிக்ர்களை துஆக்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள், அவங்க என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் ஒரு குரல் கேட்கின்றதே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கின்றதே, அந்த குரல் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு தளதளந்ததாக இருக்கின்றதே, அதிலே ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஒரு ஆதரவும் கலந்து இருக்கின்றதே அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறான், ஆமா அது என்னுடைய அடியார் யூனுஸ் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குறிப்பிடுகிறான். அது எப்படிங்க, அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுனால மீன் ஒழுங்கக்கூடிய ஒரு நிலை நான் என்ன செஞ்சேன், அவர் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரில் இருக்கும் போது செய்த திக்ர் தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வபிஹம்திஹி. அவங்க ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது செய்த திக்ர் தான் இந்த துஆ. அப்ப இதே திக்ர் தான் என்ன செய்யறாங்க அவர்கள், அதாவது கடலிலே மீனினுடைய வயிற்றிலே மாட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயும் செய்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர்களை அதிலிருந்து வெளியாக்கினான். அந்த சிரமமான ஒரு சூழ்நிலையிலும் என்ன செஞ்சா, வெளியாக்கினான். அதனாலதான் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வபிஹம்திஹி அப்படிங்கிற இந்த துஆ, இந்த திக்ர் மிகவும் ஏற்றமானது. யாருக்கு, அதாவது சிறப்பு ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம், ஏன்னா ஒரு சிரமத்துல மாட்டிட்டு இருக்கோம், இதுல இருந்து எப்பயாவது தப்பிக்கணும் அப்படின்னா அவர்கள் இந்த திக்ரை, இந்த துஆவை கண்டிப்பாக கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு பிரசவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சமயம் அப்படின்னா இந்த துஆவை ஓதுகின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கு அதனை லேசாக்குவான். ஒரு பொருளாதார நெருக்கடி, இவ்வளவு நாள் கூட கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில ஒரு மாட்டிட்டார் அப்படின்னா இந்த துஆவை கேட்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு வழியை காட்டுவான் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஐமாக்கள். சிரமமான எல்லா நேரத்திலேயும், குறிப்பாக ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு என்ன செய்யுது, இது சொல்லி தரப்பட்டுள்ளது. அப்போ நாம ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், சிரமமான ஒரு சூழ்நிலையிலேயும் நமது துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் என்பதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது எப்படி துஆ கேட்க வேண்டும் அப்படின்னா, சம்பிரதாயத்திற்கு கேட்டுவிட்டு செல்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. எப்ப கீழே வாங்கப்பா, கீழே படி உள்படி இருப்பாங்க மாணவர்கள் வாங்க. உதுஉ ரப்பக்கும் தபர்ரஅன் வ குஃபியா, உதுஉ ரப்பக்கும் உங்களுடைய இரட்சகனை நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்கள், தபர்ரஅன் வ குஃபியா பணிவாகவும் ரகசியமான முறையிலும் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வரம்பு மீறுபவர்களை, எப்படி வரம்பு மீறுவாங்க, தேவையில்லாம கத்தி கத்தி என்ன செய்வது, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு துஆ. இரண்டாவது என்ன, அதாவது வார்த்தைகள்ல பணிவு அப்படிங்கிறது வெளிப்பட வேண்டும். அப்படிதானே, வார்த்தைகள்ல பணிவு வெளிப்படாம ஒரு திமிருத்தனம் அல்லது பணியில்லாத ஒரு தன்மை இருக்கக்கூடிய அந்த துஆ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ்வினால் பிரியப்படாது அப்படிங்கறத நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப பணிவும் ரகசியமும் துஆவில் மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா, சரி. இப்ப பணிவு அப்படிங்கிறது துஆ கேட்கக்கூடிய நேரத்துல எப்படி வெளிப்படும், சும்மா கைகளை தோங்க போட்டுக்கிட்டு அவங்க துஆ செஞ்சா அது பணிவான ஒரு துஆ அப்படின்ட்டு அடையாளப்படுத்தப்படாது. அப்ப பணிவு அப்படிங்கிறது இறை, ஒருத்தருக்கு போய் ஒரு ஆசிரியர்கையோ அல்லது ஒரு கலெக்டர்கையோ அல்லது ஒரு சிஎம் கையோ போகும்போது எனது தௌஹீது தெரிந்த மக்கள் கூட என்ன செய்யறாங்க, கைகட்டி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். சரியா, அப்ப அந்த மாதிரி உண்டான ஒரு நிலை நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்ன, பணிவு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு கலெக்டருக்கு போய் நிற்கும் போது அவ்வளவு உடல் மொழிய அதுல ஒரு பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் படைத்த இறைவனிடத்தில் எவ்வளவுதான் பணிவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அவ்வளவுதான் என்ன செய்யணும், அளவுக்கு அதிகமாக பணிவை வெளிப்படுத்த வேண்டும். சரியா, ஏன் அப்படின்னா அதுதான் அந்த பணிவு அப்படிங்கிறது உடல் மொழியில எப்ப வெளிப்படும்னா, அதாவது நம்மளுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுதுதான் அந்த பணிவையே வெளிப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சங்கைக்குரியவன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெட்கப்படக்கூடியவன். இதா ரஃபஅ ரஜுலுன் இலைஹி யதைஹி அய்யருத்த ஷுஃரஹுமா சாயிபத்தைன், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி துஆ செய்கின்றான், அப்படிப்பட்ட அந்த கரத்தை, அப்படிப்பட்ட அந்த மனிதனை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதை நினைத்து அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். அவன் அல்லாஹ் என்ன செய்யறான், நீ கேட்ட அப்படின்னா உனக்கு தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான், நீ கேளு. ஆண்டாண்டு காலமாக துஆ செய்யக்கூடிய மக்கள் உண்டு,
அன்னாடு காலமா என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. 20 வருஷமா துவா செய்வாங்க. ஏன்னா அதே மாதிரி 15 வருஷமா துவா செய்வாங்க. அல்லாஹ் தஆலா ஏத்துக்கல அப்படின்னு என்ன செய்வாங்க, அவர்கள் புறக்கணித்து விட்டு போவதை நம்ம என்ன செய்யறோம், கவனிக்கின்றோம். ஒண்ணு நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவை ஏற்றுக்கிறான் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி அப்படின்னா, மாமி முஸ்லிமின் எதுவோ லைஸ பிஇஸ்மி வலா பிகதியத்தி ரஹீம். அதாவது ஒரு அடியான், ஒரு முஸ்லிம், அவன் தன்னுடைய இரத்த பந்தத்தை முறிக்காமல், பாவத்தை கலக்காமல் அவன் துஆ செய்யறான் அப்படின்னா, இல்லா அஅதாஹு இஹ்தா ஸலாத்தின், 3 விதங்களில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கின்றான். 3ல் ஒரு விதத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கின்றான். ஒண்ணு என்ன அப்படின்னா, இம்மா அய்யுஅஜ்ஜல லஹு தஅவத்துஹு, அவன் எதை கேட்டானோ அதனை விரைவாக கொடுத்து விடுவான். நீ என்ன கேட்கிற அதை என்ன செய்வான், அல்லாஹ் விரைவாக கொடுத்து விடுவான். ஒண்ணு. இரண்டாவது என்ன, வஇம்மா அய்யதஹிரஹா லஹு ஃபில் ஆখিরা, மறுமை நாள் வரைக்கும் அதனை தாமதப்படுத்துவான். மறுமை நாள் வரைக்கும் அதை என்ன செய்வான், அல்லாஹ் தாமதப்படுத்துவான். இப்போ மறுமையில சில அடியார்கள் உண்டு, அவங்களுடைய நிலை என்ன தெரியுமா, அதாவது உலகத்தில் நிறைய துவா செஞ்சிருப்பாங்க, துவா செஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, மௌத்தா போயிருப்பாங்க. இப்ப மறுமையில வந்து நிற்கும் போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்வான், அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பான். ஆனா அவன் உடல் ரீதியா வணக்க வழிபாடுகள் ரீதியா செஞ்சிருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கும் போது இந்த அடியான் கேட்பான், ஏம்பா இது எல்லாம் எப்படி எனக்கு வந்துச்சு, இதெல்லாம் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் கேட்பான். நீ ஊர்ல இருக்கும் போது எந்தெந்த பிரார்த்தனைகளை நீ செஞ்சீல்ல, அந்த பிரார்த்தனைகள் நீ ஊர்ல இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதைத்தான் நான் என்ன செய்யறேன், இப்போ உனக்கு தெரிவித்து தர்றேன். உள்ள வாங்க, உள்ள இடங்க, நம்ம உள்ள இடம் வழி உட்காங்க, சொல்லுங்க ரெண்டாவது உள்ள வழி உட்காங்க இடம் நிறைய. அப்ப எத்தனை வழியை சொல்லியிருக்கேன், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய வழிகள்டா என்னது, 3 வழிகள் நம்ம சொன்னோமா இல்லையா. அதுல ஒண்ணு உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். 2வது மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், அதை தருவான், ஆখিরাத்துல தருவான். அப்படி தரும்போது இதெல்லாம் எனக்கு எப்படி வந்துச்சு இந்த நன்மை அப்படின்னு அவன் கேட்கும் போது, எப்ப நீ ஊர்ல இருக்கும் போது துஆ செஞ்சு அது ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு நீ நினைச்சப்பா, அதுதான் இது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்படின்னா நான் ஊர்ல இருக்கும் போது எந்தெந்த துஆக்கள் செஞ்சேனோ அது மொத்தமும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்து இந்த உலகில், அதாவது மறுமுகத்துல நான் வந்து இன்னமும் நிறைய உன்னிடமிருந்து வாங்கி இருக்க வேண்டுமே என்பதாக அந்த அடியான் என்ன செய்வான், தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவான். அந்த அடியான் என்ன செய்வான், குறிப்பிடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். இது 2வது வழியாச்சா. 3வது வழி என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அதாவது வஇம்மா அன் தத்ஃபஅ அன்ஹு மின் சூஇ மிஸ்லிஹா, நீ என்ன துஆ கேட்கறியோ, உதாரணத்துக்கு ஒரு கார் கேட்கிற, சும்மா ஒரு உதாரணத்துக்கு, சரியா, நமக்கு அதான் லைக் ஆகும். என்ன அவன் நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் எனக்கு ஒரு பென்ஸ் கார் வேணும் அப்படின்னு என்ன செய்யறான், ஒரு 7-8 வருஷமா கேட்டுட்டே இருக்கான், சரியா. ஆனா அல்லாஹ் தஆலா கொடுக்கவே இல்லை. இவன் நினைச்சுக்கணுமா, நான் கேட்ட கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கணுமா. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது விதத்தை சொல்கின்ற பொழுது, அய்யதுஃபஅ அன்ஹு மின் சூஇ மிஸ்லஹா, அந்த துஆவுக்கு ஈக்குவலான முசீபத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், சரியா. இவன் ஒரு பஸ்ல போகும்போது அந்த வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விடணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, ஆளப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இவன் துஆ ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்பதன் மூலமாக அந்த ஆக்சிடென்ட் என்ன செய்வான், அல்லாஹ் தவிர்த்து விடுவான். உதாரணத்துக்கு ஏன்னா இதை என்ன செய்யலாம், குடும்பத்துல பொருத்தி பார்க்கலாம், வீட்டுல உள்ள பிரச்சனையில நம்ம பொருத்தி பார்க்கலாம், சரியா. அப்ப நமக்கு அப்ப துஆ எல்லா வகையிலையும் நல்லது, அப்படிதான். துஆ அப்படிங்கிறது, பிரார்த்தனை அப்படிங்கிறது எல்லா வகையிலையுமே நமக்கு இருந்து நல்லதாக அமைந்து விடுகின்றது. அதுல என்ன மிக முக்கியமான ஷரத்து என்ன அப்படின்னா, ரத்த பந்தங்களை முடிச்சிருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு அதான் நம்ம கேட்டது, முட்டிக்கு நிக்கக்கூடிய சில மக்கள் முட்டிக்கு நிக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, இவ கூட நான் சேரவா, அக்கா கூட என்ன, தம்பி கூட நான் ஒட்டவா அப்படின்னு நாம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தம்பியோ அண்ணனோ அக்காவோ ரத்த பந்தங்கள், ஏன்னா அம்மா அப்பாவையெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமை என்ன செய்து இருக்குது. ஒரு தாய் தந்தை பிள்ளைய வெட்டினாலும் அது ரத்தத்தை என்னது உறவை முறித்ததுதான். தாய் தந்தையர்கள் பாப்பா அம்மா என்ன செய்யறாங்க, பிள்ளைய 4 பிள்ளை இருக்கு அப்படின்னா ஒரு பிள்ளைய ஒதுக்குறாங்க அப்படின்னா அது தப்பு. அந்த தாய் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்ன செய்யலாம், நின்று விடலாம், சரியா. அப்ப அதனால தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவு என்னது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும். அப்ப இது என்ன, ரமலானுடைய மாதம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலை, என நமது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நாம உயர்ந்த அந்தஸ்துகளை பெற, நாம தங்கு தடையின்றி சொர்க்கம் செல்வதற்கு இந்த ரத்த பந்தங்களை கண்டிப்பாக சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து விட்டு நாம இன்ஷா அல்லாஹ் அவங்களோட சேர்ந்திருப்போம், சரியா. அல்ஹம்துலில்லாஹ்.
அப்போ இந்த அளவுக்கு துஆவினுடைய வலிமை, துஆவினுடைய ஆற்றல் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில அதனால எதற்காக இந்த தலைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்களா இல்லையா, அதாவது 3 நபர்களின் துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும். அதுல என்ன, தஅவத்து ஸாயிம், ஒரு நோன்பாளியுடைய துஆ. ஒரு நோன்பாளியுடைய துஆ, நோன்பு வைத்திருக்கின்ற நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, அதிலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு, ஜும்ஆவுக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் அப்படிங்கிறது ஜும்மா தொழுத பிறகு என்றும் மகரிபுக்கு முன்னாடி என்றும், அசருக்கும் மகரிபுக்கு உண்டான நேரம் என்றும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 நேரங்கள் சொல்லப்படுறது. ஆனா இந்த எல்லா நேரங்களும் ஜும்மாவை எல்லா நேரங்களும் உண்டு. அப்ப ஜும்மாவினுடைய நாள்ல இருக்கப்படக்கூடிய அந்த நேரங்களில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் எவரினுடைய துஆ இணைந்து விட்டதோ அவரினுடைய துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அதனால துஆ செய்வதிலும் நாம என்ன செய்யக்கூடாது, பொதுவானவராக ஒருபொழுதும் ஆகிவிடக் கூடாது. நாம நம்மளால முடிந்த அளவு நேரம் கிடைக்கின்ற அளவுக்கு நாம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இப்போ ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு உடனே ஏன்னா இமாம் துஆ ஓதி மக்கள் எல்லாம் ஆமீன் சொல்லக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது ஹதீஸ்ல கிடையாது. ஆனா அது நம்ம சமுதாயத்துல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்னது, நம்மளும் சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு ஐமாக்கள் ஏற்படுத்தியது. ஐமாக்கள் தவறுதான், விதாத்து தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அது ஏன் ஏற்படுத்தப்பட்டுன்னு காரணத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம வாட்டுக்கு வர தொழுவா போயிட்டே இருக்கும், நம்ம வாட்டுக்கு வர தொழுவா போயிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வர்றதும் கிடையாது, தொழுது முடிச்ச உடனே சுண்ணாவத்து வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய தேவைகளை கேட்பதும் கிடையாது. அப்ப துஆவுக்குண்டான ஒரு நேரம் துண்டிக்கப்படுவதால் நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் என்னது, பர்து தொழுது ஒண்ணா, நீ தான் கேட்க மாட்டேங்க, நான் கேட்கிறேன், நீ யாரும் ஆமீன் சொல்லிட்டு போ அப்படின்னு வரவழைக்கப்பட்ட அந்த பித்அத், அது தவறு. அப்ப அந்த தவறுகளை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா நாமவே என்ன செஞ்சாகணும், எல்லா இபாதத்துகளையும் மிகச் சரியான முறையில் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நமது இம்மை தேவை மறுமை தேவை அனைத்தையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நமது வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக. இமையிலையும் மறுமையிலையும் நஷ்டமடையாத கூட்டத்தில், சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் வெற்றி பெற்ற அந்த மக்களில் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன அம்மா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்த குல்லஹு லில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பெருநாள் பக்கத்துல வந்துருச்சு. இந்த பெருநாளைக்கு முன்னாடி சில முக்கியமான கடமைகளை, காரியங்களை நாம நிறைவேற்ற கடமை அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். அது என்ன அப்படின்னா, முதலாவது ஸதகத்துல் ஃபித்ர் என்கின்ற நோன்பு பெருநாள் தர்மம். அந்த நோன்பு பெருநாள் தர்மம் எனது ஏழைகளுக்கு அந்த பெருநாளில் உணவாகவும், அதே மாதிரி நோன்பாளி இடத்தில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்காங்க, நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நாம அந்த அடிப்படையில நாம நோன்பு பெருநாள் தர்மத்தை கண்டிப்பாக வெளியாக்க வேண்டும். சரியா? இது வெளியாக்குவதனுடைய கடைசி நேரம் என்ன அப்படின்னா, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே என்ன செய்யணும், நாம கொடுத்து விட வேண்டும். இப்ப நாம சேகரிச்சு, ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருளாதார உதவிய ஒரு நம்ம அந்த சித்திரை நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னா அது கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நிர்வாக ரீதியா சில செட்டிங் இருக்கிறதுனால என்ன செய்யலாம், முதலாவது அதை நம்ம என்ன செய்யறோம், வசூல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடங்களையும் எல்லா பள்ளிகளிலையும் நடைபெறக்கூடிய ஒரு வளமையாக அது இருந்துகிட்டு இருக்கு. சரியா? சரி, இப்ப யார் யாருக்கெல்லாம் இது கொடுக்கிறது கடமை அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அதாவது அன்றைய நாளில் வரக்கத்தான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய, ஒரு தண்ணீரை விட்டு வாழக்கூடிய, ஏன்னா கடன் தொல்லை இல்லாமல் வாழக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த ஸதகத்துல் ஃபித்ரை வெளியாக்க வேண்டும். என்ன கொடுக்கணும், என்ன அளவு அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, அதாவது மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த வஸ்துக்கள்ல இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல என்னது 600 ரூபாய் கணக்கு அப்படின்ட்டு அது என்ன செய்து வந்து நிக்குது. அப்போ வீட்டுல உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் நபியுடைய காலகட்டத்துல அடிமை சுதந்திரமானவன் அப்படிங்கிற முதற்கு என்ன செஞ்சுச்சு, ஸதகத்துல் ஃபித்ர் கடமையாக இருந்துச்சு. அப்ப சிறுவர்களுக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், அதனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம வலியுறுத்தப்பட்டுள்ளோம். சரியா? இதான் நம்ம துணை இமாம் அவர்கள் வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெயரை பதிவு செய்யுங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இஅ்திகாஃப் இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ரமலான் மாதத்துல இறுதி பத்தில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஏன்னா இறுதி பத்தில நம்ம ஒரு 2 நாள் என்ன செஞ்சோம்னா தாண்டி வந்துட்டோம், ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரியா? 10 நாள் முழுவதும் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா அப்படியே பின்பற்றி முழுமையான ஒரு நன்மை என்ன செய்ய நம்மளால வாங்க முடியும். சரியா? இப்போ ஒரு 2-3 நாள் தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், இஅ்திகாஃப் இருக்கிறதா கவலைப்பட வேண்டாம். இஅ்திகாஃப் அப்படிங்கிறது பள்ளியில் தான் எனக்கு தங்கி இருக்க வேண்டும். அது ஒரு 3 நாளோ அல்லது 2 நாளோ, உமர் ரலியல்லாஹு அவர்கள் 1 நாள் கூட என்ன செஞ்சிருக்காங்க, இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி உண்டான இஅ்திகாஃப்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த நன்மைகளில் இருந்து ஒரு சிறிய அளவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் பள்ளிக்குள்ள வரும்போது உள்ள வரக்கூடிய துஆ ஸலவாத் இதை நான் ஓதிட்டு அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளியில தங்கி இருக்க நாடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலே நீங்க இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளதான் வர்றீங்க,
ஒரு காமன் தான் இருக்க போறீங்க அப்படின்னாலே நீங்க ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளியில தங்கி இருக்க நான் நாடுகிறேன் அப்படின்ட்டு மனசுல நினைக்கணும். இதை வந்து என்ன செய்ய வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டாம். மறுபடி அந்த எழுதி போட்டா நம்ம பார்த்திருப்போம். இந்த நீயத்தை நீங்க சொல்லுங்க சொல்ல வேண்டாம், அதை நீங்க நினைச்சாலே போதும். அல்லாஹ் எத்திகாஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சாலே போதும். இத்திகாஃபினுடைய நன்மை என்ன செய்யப்படும், எழுதப்படும். ஆனா ரமலானின் இறுதி பத்தில் இருக்கக்கூடிய அந்த இத்திகாஃபினுடைய நன்மை இதுக்கு எழுதப்படும் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு நன்மை எழுதப்படும், அந்த அளவுக்கு தான் என்னது நன்மைகள் எழுதப்படும். அல்லாஹ் விசாலமான அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால நமது பள்ளி பல ஆண்டு காலமாக எனது தனது தாவா பணிகளிலேயும் அதே மாதிரி தொழுகை நடத்தக்கூடிய விதங்களிலேயும் மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில செயல்பட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நமது பள்ளியில எனது நிரந்தர வருமானத்தை பெற வரக்கூடிய ஒரு கடையோ அல்லது வீடுகள் வாடகை கொடுவோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா பள்ளியினுடைய வருமானத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில என்ன செய்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளை போன்ற நல்லுள்ளம் கொண்ட மக்களினுடைய அந்த உதவிக்கான வீட்டுதவி மூலமா நம்ம என்ன செய்யணும் மாஷா அல்லாஹ் வசூல் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இந்த பள்ளியை மாஷா அல்லாஹ் நம்ம நிர்வாகிகள் ரன் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா இப்ப ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்துல நாம நமது பள்ளிக்காக வேண்டி, நம்ம பங்கெடுக்கக்கூடிய பள்ளிக்காக வேண்டி ஒரு பொருளாதார உதவியை செய்வதற்கு நாம வலியுறுத்தப்பட்டுள்ளோம். இதே இந்த பள்ளிக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம், நம்ம ஆட்கள் என்ன செய்யறோம் வரணும் போறோம். ஏன்னா நம்ம தான் அனுபவிக்க போறோம், நம்ம தான் மாஷா அல்லாஹ் அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனுபவிக்கிறேன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வை நின்று வணங்கி கொண்டிருக்கின்றோம். சரியா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக தான் நம்ம கொடுக்கிறோம், அல்லாஹ் தான் அதை வாங்குறான், அல்லாஹ் தான் அதை வளர்க்கிறான், அல்லாஹ் தான் அதை பன்மடங்கு ஆக்கி திரும்ப போறான். பயன்படுத்துறது எல்லாமே நம்ம தான். நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், மக்கள்கிட்ட சொல்லி வசூல் பண்ணி என்ன செய்யணும், நம்மளே கொடுத்து நம்மளே ஆக்கி யார் பிடிக்கா அல்லாஹ்வுக்கு அப்படின்னு ஒரு ஒன்றால மந்தருக்கு மேலே எப்படி வைக்கும் இல்லையா, நம்ம தானே முடிச்சுட்டு இருக்கோம். அப்ப எல்லாமே என்னது நமக்கு ஜகாத் அப்படிங்கிறது என்னது, ஜகாத் அப்படிங்கிறதும் என்னது பொருளாதார ஒரு இடத்துல தேங்கி நின்ற கூடாதுடா. அது என்ன செய்யணும், மக்களுக்கு பத்தி அப்படி ஒரு ரொட்டேட் வரணும், ஒரு சுத்தி என்ன செய்யணும் வரட்டும் அப்படின்னு அல்ல என்ன செய்யறான், ஜகாத்தையே கடமையா ஆக்கியிருக்கான். சரியா? அந்த அடிப்படையில அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும் அப்படி நீயத்துல கொடுக்கறது முதற்கொண்டு அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்கக்கூடியது நாம தான் அப்படின்னு கவனத்தில் வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வேண்டி வாரி வழங்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இது வந்து உங்களுடைய மனம் விரும்பி நீங்க இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளிக்காக வேண்டி நீங்க கொடுத்து வருவாங்க. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த உலகிலையும் மறு உலகிலையும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்களை செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு மகத்தான பாக்கியங்களை வச்சிருங்க அப்படின்ட்டு போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம், பயான்ல தெரிந்து கொண்டோம். சரியா? கையில அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த இஅ்திகாஃப் இருக்கிறது எதற்காக வேண்டி அப்படின்னா லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக வேண்டி. லைலத்துல் கத்ர் இரவு இறுதி பத்திர தான் இருக்கு, அது ஒற்றைப்படையில நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் நமக்கு சொல்லி தராங்க. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்துல இருக்கு, இந்த இரவுகள்ல இருக்கு. அதை நீங்க செய்ய தேடிக் கொள்ளுங்கள் என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழி இஅ்திகாஃப் என்கின்ற பள்ளியிலே தங்கியிருத்தல், அல்லாஹ்வுக்காக பள்ளியிலே தங்கியிருத்தல் அப்படிங்கிற அந்த இபாதத் அப்படிங்கறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அதனாலதான் ஆரம்பத்துல நம்ம பள்ளியில என்னது இந்த இறுதி பத்திர 8:30 இஷாவும் 8:45 தராவீகும் தொழுது வந்தாலும் அது இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு முடிக்க என்ன நடக்கத்தான் செய்யும். சரியா? அதுல கூடுதலாக நம்ம வணக்க வழிபாடை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இன்னும் அதிகமாக, அதாவது இரவு நேரம் முடித்திருந்து விவாதத்திகள் செய்ய வேண்டும் என்கின்ற பேராளுடைய மக்களுக்காக அதாவது என்னது இரவு தொழுகையும் நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கியாமுல் லைல நம்ம என்ன செய்யறோம், நம்ம நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அது மாஷா அல்லாஹ் 3:30 தொழுது ஆரம்பம். நீங்க 3 மணி வந்துட்டா கூட குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, துஆ செய்யறது, நீங்களாக தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை வணங்குவது அப்படின்னு ஆகி 3:30 இன்ஷா அல்லாஹ் அந்த கியாமுல் லைல் ஆரம்பமாகி 4:10 இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறோம், அது முடிஞ்சிடும். நீங்க 4:10 என்ன செஞ்சிடலாம், சாப்பிடுறதுக்கு மாஷா அல்லாஹ் கிளம்பி போயிடலாம். சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு நம்ம பள்ளியில இருந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு கவனத்துக்கு தரலாம். ஏன்னா இருக்கிறது என்னவோ 6 நாளோ 7 நாளோ இருக்கு இந்த ரமலான் முடிவதற்கு. இருக்கக்கூடிய இந்த நாட்களையாவது நாம மிக சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நமது அனைத்து லட்சியங்களையும் அங்கீகரித்து இம்மையிலையும் வறுமையிலையும் அதற்குண்டான கூலியை நிரப்பமான முறையில் தந்தரும் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹ லதீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.